Hi friends, welcome to BALAKAVI channel. இன்னைக்கு வந்து தேங்காய் பர்ஃபி வெல்லம் வைத்து எப்படி தேங்காய் பர்ஃபி செய்யறது அப்படினா இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். 150 கிராம் வெல்லம் எடுத்துர்க்கேன். அளவுல சொல்லணும் அப்படினா 150 கிராம் தேங்காய், 150 கிராம் வெல்லம். 1/4 டம்ளருக்கு குறைவா நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். வெல்லம் நல்லா கரையட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு தண்ணியில. இப்போ இது கொஞ்சம் பாகுபதம் வரட்டும். வந்தோடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பாகுபதம் ஒன்றே பயப்பட வேண்டாம். ஒரு 3 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இதோட சேர்த்துக்கிறேன். ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த தண்ணியில் நான் இப்படி வெள்ளைப்பாக விட்டு பார்க்குறேன். அப்படி எடுத்து விடும்போது வெள்ளைப்பாகு நமக்கு நல்லா எடுக்கிறதுக்கு நல்லா வரணும். அடுத்தது இப்படி கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா இப்படி ஒட்டணும். நல்லா ஒட்டுது. இப்போ இது கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் நான் அதே கப்பளவு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காயை துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு நான் இதில் சேர்த்துக்கிறேன். கடலை மாவு வந்து நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது நல்ல ஒரு கெட்டித்தன்மை கன்சிஸ்டன்சி கொடுக்கும். அதுக்காக தான் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன். கடலை மாவு தான் சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு சீக்கிரம் வெந்து கிடைக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பர்ஃபி. அந்த ஈரத்தன்மை பேனில் கிடைக்கும் போது தான் அந்த இடத்துல கடலை மாவு சேர்க்கணும். இந்த இடத்துல தெரியுதா? இப்போ இதை நான் கடலை மாவு சேர்த்துருக்கேன். இந்த இடங்களில் அடியில் இப்போ ஓரளவுக்கு நல்லா இறுகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் பர்ஃபியை பொறுத்த வரைக்கும் நெய் தேவையில்லை. நான் சும்மா ஒரு 20 ட்ராப்ஸ் மட்டும் நெய் விடுறேன். நிறைய கிடையாது. ஒரு வாசனைக்கும் சுவைக்கும் மட்டும்தான் போடும்போது இப்படி நல்லா திரண்டு இப்படி மேலே போய் விழணும். விழுது பாருங்க. ஒரு கிண்ணத்தில் ஒரு ட்ராப் எடுத்து போடுங்க. போட்ட உடனே நமக்கு அப்படி பிரிஞ்சு போகாமல் அப்படியே கெட்டியாக நிற்கிது பாருங்கள். இதை மாதிரி கெட்டியாக நின்றுச்சுன்னா பதம் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த ரெடியான இந்த பர்ஃபியை நான் பேன்லேருந்து ஒரு பிளேட்டில் நெய் தடவி அதில் மாற்றிக்கிறேன். எனக்கு வீடியோக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லி நான் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணணுன்றது கட்டாயம் கிடையாது. இப்போ நான் இதை நல்ல ஷேப்காக அங்கங்கே நல்ல ஸ்பூனில் கொஞ்சமாக நெய் தடவி நல்லா 4 பக்கமும் கார்னரில் எல்லாத்துலேயும் ஷேப் பண்ணிக்கிட்டேன். இது அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு 1 ஹவர் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். 1 ஹவர் கழிச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 1 ஹவர் நான் நல்லா ரெஸ்ட் கொடுத்துட்டு இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். நமக்கு பிடித்தமான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா சிம்பிளாக டேஸ்ட்டாக அழகாக ஒரு 15 நிமிடத்துக்குள்ளே இந்த பர்ஃபி வந்து ரெடி பண்ணி ஆற வச்சு கட் பண்ணியாச்சு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக அந்த சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.